வணக்கம். சரி, இன்னைக்கு அம்மா பசிக்குதுல நாம பானிபூரி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமா? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ரெடி டு ஃப்ரை பானிபூரி, வேக வச்ச உருளைக்கிழங்கு, பேரிச்சம்பழம், புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, சிவப்பு மிளகாத்தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, எலுமிச்சை ஜூஸ், சாட் மசாலா, கடைசியா கரைச்ச புளிசாறு. சரி, செய்முறை என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஒரு வடை சட்டியில எண்ணெயை ஊத்திக்கணும். அதுல கடுகு, உளுத்தம் பருப்பை போட்டுக்கணும். அது கொஞ்சம் தாளிச்ச பிறகு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு நல்லா அதை வதக்கணும். வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் அதுல சேர்த்து அதையும் சேர்த்து வணக்கணும். அதுக்கப்புறம் உப்பு ஒரு கரண்டி, கரம் மசாலா, சிவப்பு சில்லி பவுடர் இதெல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா சேர்த்து வணக்கின பிறகு நாம வேக வச்ச இந்த உருளைக்கிழங்க கையில நல்லா மசிஞ்சு அதை இந்த மசாலாக்குள்ள போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்க பானிபூரிக்கு தேவையான ஜூஸ் இதை தயார் செய்யலாம். முதல்ல ஒரு மிக்சி ஜார்ல பேரிச்சப்பழத்தை போட்டு ஒரு தடவை அதை அடிச்சுக்கோங்க. அதன் பிறகு அதுல லெமன் ஜூஸை சேர்த்து அதையும் சேர்த்து அரைச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுல கரைச்ச புளி சாறையும் நாம சேர்த்து நல்லா அரைச்சி வடிகட்டி அதே மிக்சியில புதினா, பச்சை மிளகாவை போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுல தனியா நாம சாட் மசாலா மிக்ஸையும் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இறுதியா ஒரு வடை சட்டியில எண்ணெயை ஊற்றி நல்லா அது சூடான பிறகு இந்த ரெடி டு ஃப்ரை பானிபூரி அதுல போட்டு நல்லா அதை பொரிச்சு எடுக்கணும். அது எப்படி பொரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா உப்பி பந்து மாதிரி மேலே மிதந்து வந்த பிறகு அதை தனியாக நாம் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பானிபூரிக்கான எல்லா ஐட்டமுமே தயாராகிடுச்சு. உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க.